ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. ஸோ நம்ம வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 9வது அத்தியாயம். ஒரு ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதாவது நம்ம வீட்டில் வந்து லட்சுமி தேவி வாசம் செய்ய வேண்டும் நிரந்தரமாக, அதுவும் கூட சரிங்களா. ஸோ அப்படின்னு விருப்பப்பட்டு நம்ம நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, பெரிய பெரிய யாகங்கள் வேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்துவது உண்டு. தெய்வத்தை வழிபட்டு நிற்பது அப்படிங்கிறது உண்டு. தேவர்களுக்கு பூஜை செய்து வேண்டுவது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்போது இது எல்லாம் செய்யாமையும் கூட லட்சுமி தேவி வந்து நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வாள். அதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நியதி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இப்படிப்பட்ட இந்த லட்சுமி தேவியை எப்படி வேண்டுவது அப்படிங்கிறதும் ஒரு நியதி அப்படிங்கிறது உண்டு. இதெல்லாமே இயற்கையாகவே ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது. அதற்காக முன்னமே ஒரு காலம் தேவேந்திரன் வரம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் உண்டு. இதுபோல் நிறைய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு ஆதாரமாக ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே மறைமுகமான நம்ம உடலோடு பொருந்திய அர்த்தங்கள் தான். நாம் அதை பற்றி பேச போகிறதில்ல. என்ன கதையை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ மைத்ரேயருக்கு பராசரர் உபதேசிக்கக்கூடிய அந்த ஒரு நூல் தான் வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணமாக இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது. ஸோ அப்போது பராசரர் வந்து இவர்கிட்ட மைத்ரேயர்கிட்ட சொல்கிறார், முன்பு வந்து மரீசி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவரிடம் கேட்டு தெரிந்த அந்த ஒரு செய்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீதேவியினுடைய அந்த ஒரு அருட்கடாட்சியம் எந்த அளவுக்கு அதிகமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. முன்பொரு காலம் வந்து ருத்ர அம்சத்தை முழுமையாக பெற்றிருந்த துர்வாச முனிவர் வந்து அப்படியே ஒரு வனத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதர்களால் எளிதில் செல்ல முடியாத ஒரு இடம். தவயோகிகளுக்கு மட்டுமே உகந்து இருக்கக்கூடிய ஒரு வனமாக இருக்கக்கூடியது, அடர்ந்த ஒரு வனம், சரிங்களா? அந்த வனத்தின் வழியாக துர்வாச முனிவர் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வனத்தின் ஒரு இடத்துல ஒரு வித்யாதார பெண் அந்த இடத்துல அமர்ந்திருக்கா. அப்போ அந்த பெண்ணினுடைய கையில் வந்து மிகுந்த, அதாவது நார்த் திசையிலும் சொல்லப்போனால் 8 திசைகள்லையும் அப்படி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூ மாலை வந்து அவர் கையில் அப்படியே வச்சுருக்கா. அந்த பூ மாலையிலிருந்து வரக்கூடிய அந்த மனத்தை வந்து அப்படியே நுகர்ந்துட்டு அவள் அப்படியே மகிழ்ச்சியாக அந்த இடத்துல அமர்ந்திருக்கா. துர்வாசர் இப்படி பார்க்கிறார். அந்த பெண்ணிடம் போகிறார். போனோன்னே, பெண்ணே, உன் கையில் இருக்கக்கூடிய அந்த மலர் மாலையை எனக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்கிறார். அந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மலர் மாலை அப்படின்னு கேட்கும் பொழுது சந்தன மலர் மாலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய தபசி, நாம் கையில் இருக்கிறத வந்து தபசிகள் ஒரு பொருட்டாக நினைப்பதே ஒரு பெரிய விஷயம். அதை கேட்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பெண்ணுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆடரா ஒரு பெரிய ஒரு தபசியாச்சு, ஒரு ஞானியாச்சு, அவர் நம்மகிட்ட இருந்து கேட்கிறாருன்னு அந்த பெண்ணுக்கு ஒரு மனமகிழ்ந்து தன் கையில் இருக்கிறத வந்து அவரிடம் தந்து அவரிடம் ஆசையும் பெற்றுக்கொள்கிறாள். அப்போ துர்வாசர் அந்த மலர் மாலையை தன்னுடைய சிரசில் சூடிக்கொண்டு அப்படியே நாலா பக்கம் அப்படியே மகிழ்ச்சியோடு அப்படியே நாலா பக்கம் அப்படியே சுற்றி திருந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அதே இந்த சீன் இந்த இடத்துல கட் பண்ண அடுத்த சீன் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால், தேவேந்திரன் வந்து தன்னுடைய ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதம் பொங்கக்கூடிய அந்த ஒரு யானையின் மீது அப்படி கிண்ணறர்கள், வித்யாதாரர்கள், அப்சரசுகள் ஆடி பாட வாத்தியம் வாசிக்க அப்படியே ஒரே ஜாலியாக ஆனந்த கழிப்பில் அப்படியே வந்து நகர் உலா அப்படி வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது கரெக்டாக துர்வாசர் இந்த இடத்துக்கு போக தேவேந்திரன் இப்படி வர்ற துர்வாசர் இப்படி பார்க்குறாரு. தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மலர் மாலையை எடுத்து தேவேந்திரனை நோக்கி அப்படி ஒரு வீசுறாரு. தேவேந்திரன் அதை அப்படி பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேவேந்திரன் சும்மாவது இருந்திருக்கலாமா? தேவேந்திரன் என்ன பண்ணார், தன்னுடைய ஐராவதம் அந்த யானையினுடைய மத்தகம்னா அந்த யானையினுடைய அந்த முன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மத்தகத்தில் அப்படி வைக்கிறார். ஐராவதமாவது சும்மா இருந்திருக்கலாமா? ஐராவதம் என்ன பண்ணுச்சு, அந்த மலர் மாலையை எடுத்து அப்படியே பார்த்து ஒரு முகர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படி கீழே போட்டு ஒரு மிதி. துர்வாசர் ஏற்கனவே கோவக்காரர். இப்படி ஒரு நிகழ்வு நடந்த ஒரு சும்மாவாக இருப்பார். டென்ஷன் ஆகிட்டார், சரிங்களா? அவர் பயங்கரமாக டவால்னு ஒரு டென்ஷனாகி இது பண்ணுறாரு. ஏய் தேவேந்திரனே, சரிங்களா? ஏய் தேவேந்திரனே, நீ வந்து இப்படியும் ஒரு காரியம் பண்ணினையா? நான் வந்து உனக்கு லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கக்கூடிய முழுவதும் ஒரு ஸ்ரீதேவியினுடைய அம்சம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மலர் மாலையை நான் உனக்கு தந்தா, நீ அதை வந்து வேண்டி வணங்கி அதை வந்து மரியாதையோடு பெற்றுக்கொண்டு உன்னுடைய மாலையாக கழுத்தில் சூடிக்கொண்டு நீ அதனோடு அழகோடு அழகாக நீ சுற்றுறதை விட்டுட்டு நீ வந்து அதை ஏளனமாக வாங்கி அதை யானையினுடைய மத்தகத்தில் வச்சா உன்னுடைய மத யானை அதை எடுத்து கீழே போட்டு காலில் வேற மிதிக்குதா?
நீ தேவேந்திரன் அப்படிங்கிறதுனாலையும் 100 யாகங்கள் செய்து இப்படி ஒரு உயர்ந்த பதவி அடைந்துட்டே அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், மூலகங்களுக்கும் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும், அளவற்ற செல்வ செழிப்புகளும் கூடியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் வந்த செருக்குதானோ இது? கோபத்திற்கே ஆளானவன் நான், ஒரு முழுமையான ருத்ர அம்சம் பொருந்தியவன் நான். என்னிடம் இரக்கம் என்பதற்கு எந்த வகையிலும் ஒரு 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 இதே பொட்டே கிடையாது, என்கிட்ட இரக்கமே கிடையாது. முழு கோபத்தினுடைய உக்கரத்தினுடைய உருவமாக இருக்கக்கூடிய துர்வாச முனிவன் தான். துர்க்குணங்கள், அதாவது அந்த துர்க்குணம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கோபம், சரிங்க. அப்போ இதர துர்க்குணம் இல்லை, கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொத்த கோபத்தினுடைய அம்சமே வாசம் செய்யக்கூடிய துர்வாசன் நான் எங்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறியா, நீ என் முன்னாடியே இவ்வளோ ஒரு செருக்கோடு நீ நிற்கிறியா அப்படின்னு இப்படி ஒரு பயங்கர பெருஞ்சீற்றத்தோடு சொன்னோன்னே இந்திரன் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டார். ஐராவதத்திலேருந்து கீரை இறங்கி ஓடி வந்து சாமி அப்படின்னு வேண்டி நிற்கும்போது அவர் திருப்பவும் துர்வாசர் கோபம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கவே அடங்காது. பட் நல்லா பாருங்கள், பெரியவர்கள் வந்து கோபம் பட்டு ஒரு சாபம் கொடுக்குறார்களோ ஒரு செயல் செய்கிறார்களோ அது என்றைக்குமே நன்மைக்கு தான் பயக்கும். பின்ன உங்களுக்கு புரியும் இது என்ன நடந்தது அப்படின்னு, எங்கே போய் இது லிங்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். இப்போது இந்திரன் இப்படி நிற்கும் பொழுது துர்வாசர் வந்து கோவத்தை இது பண்ண, என்ன ஏமாத்திரையா நீ இன்னும் இப்படி வந்து கெஞ்சினன்னா உன்னை சுற்றி எல்லாம் உன்னை பாராட்டியே சுற்றிட்டு இருக்காங்க ஒரு ரிஷிமார்கள் முனிவர்கள்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா? இதுக்கு முன்னதாகவே நீ இப்படி நிறைய சாபம் வாங்கியிருக்க. வேண்டாத காரியங்கள் செய்து முனிவர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் துன்பம் இழைத்து அவர்களால் சாபம் வாங்கியிருக்கு நீங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, சாபம் வாங்கின உடனே ஓடி போய் நல்ல பிள்ளையாட்ட போய் வேண்டி நின்றுக்கிற. அவர்களும் மனம் இறங்கி உனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்றாங்க. என்னை அப்படியெல்லாம் நினச்சிக்காத, உன்னை அப்படி லேசுப்பட்ட ஆளெல்லாம் உன்னை மன்னிக்கலாம் மாட்டேன். போ, 3 உலகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா செல்வ செழிப்புகளும் உன்னை விட்டு போகட்டும், லட்சுமி கடாட்சம் முழுமையாக உன்னை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு விறுவிறுன்னு அவர் வாட்டி கிளம்பிடுறார். என்ன பண்ண முடியும், அவருக்கு ஆளை பிடிச்சி இழுத்தா நிற்க வைக்க முடியும். அப்புறம் அதுக்கு வேறு டென்ஷனை ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லி போட்டு கிளம்பிட்டார். தேவேந்திரனும் வேறு வழி இல்லாமல் ஐராவதத்தில் ஏறி அவரும் சொர்க்கவதிக்கு போகிறார். நாள் ஆக 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 3 உலகங்களிலும் அப்படியே லட்சுமி கடாட்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மூலிகைகளும் நல்ல செல்வ செழிப்பை தரக்கூடிய மரங்களும் அந்த பூஞ்சொலை போல் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாம் அப்படியே பாழாயிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பூலோகத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது தவசிகள் தவம் செய்வதை நிறுத்துகிறாங்க. தான தர்மம் அப்படிங்கிறது மக்களிடத்தில் குறையுது. இந்த வெறும் உடல் சுகமே வந்து உன்னத சுகமாக கருதி மக்கள் வந்து தங்களுடைய அந்த நல்ல நெறி ஒழுக்கத்தை மாறி அவர்கள் வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான நிலையில் வந்து அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுபோல் அந்த 3 உலகங்களிலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஒரு ஒளியை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தெய்வ அருள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல எண்ணமோ நல்ல குணமோ நன்னடத்தையோ இல்லாத இடத்தில் ஸ்ரீதேவி வாசம் செய்வது இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. முன்ன சொன்ன இல்லையா, எந்த இடத்துல தேவி வாசம் செய்வாங்கன்னு. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல சொல்லும் நல்ல ஒழுக்கமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நல்லன்னு இருக்கக்கூடிய எதுவும் இல்லாத இடத்தில் தாயார் வாசம் செய்வது அல்ல. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? தாயார் போனதுனால இது நடந்துதான்னு கேட்டாலும் ஆமாம், இல்லை நீ இப்படி நடந்துக்கிறதுனால தாயார் போயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆமாம். சரிங்களா? சரி, இப்படி ஒரு சூழல் நடக்க அப்படியே தேவேந்திரன் தன்னுடைய செல்வ செழிப்புகளையும் பேர் புகழ் எல்லாத்தையும் அந்தஸ்தையும் இழக்கிறார். இது மட்டும் நடக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுடைய பலம் ஓங்குது. இப்போது நல்லவனுடைய எண்ணமும் நல்லவனுடைய குணம் அதிகமாக இருக்கும் பொழுது இப்போ கேட்டவனுக்கு அந்த இடத்துல பவர் இல்லை, அவன் வேறு வழியே இல்லை, அவன் நல்லவனாக கடைசிக்கு அவனை காட்டியாது ஆகணும். ஆனால் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தீமை அப்படின்னு சொல்லக்கூடியது வளரும் பொழுது இந்த தீய எண்ணம் இயற்கையாகவே கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவன் தான் தப்பு பண்ணுறான்ல, இப்போ நான் பண்ணுனா என்னன்னு கேட்போம். அப்போ இவன் பண்ணுறான்ல, இப்போ நான் இப்போ இது என்ன ஆகுனா எல்லாம் அப்படியே பறந்து விரிஞ்சிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக இப்போ நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய கால சூழல்னு பார்த்துக்கோமே, இப்போ நாமளே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், சுற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படி தான் இருக்குது. அதுபோல் இந்த அசுரர்கள் வந்து பெரும் பலம் கொண்டவர்களாக மாறி தேவலோகத்திற்கு போய் அவர்களை அடித்து துன்புறுத்துறதுக்கு உண்டான வழிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து சண்டை ஓடுறதுக்கு கூட தேவர்களுக்கு பலம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலாக மாறிப்போச்சு. இப்போ வேறு வழி என்ன? ஒன்றும் இல்லை, ஓடு பிரம்மாட்ட போகிறாங்க. பிரம்மாட்ட போய் நிற்கும் பொழுது பிரம்மதேவர் பார்க்குறாரு. சரி, ஓகே, வா, என்னாலையும் இதுக்கு சொல்யூஷன் தர முடியாது, என்னுடைய தகப்பனான ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அவரையும் கூப்பிட்டு
பார்க்கடலுக்கு போகிறாங்க. அங்கே இன்னும் சாமியை காணோம். சரிங்களா? இப்போ வந்து பிரம்மதேவர் இறைவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லா படைப்பிற்கும் நீயே ஆதியானவன், இந்த ஆதி நடுவு அந்தம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கு உட்படாது அனைத்து நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் நீ. படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய அந்த முத்தொழில்களையும் செய்யக்கூடியவன் நீ. இங்கே இருக்கக்கூடிய தேவர்களிலிருந்து என் முதற்கொண்டு எல்லாமே உன்னுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு நீ அப்படின்னு சொல்லி இன்னும் பெருவார நிறைய பாராட்டுறாருங்க. அப்படி பாராட்டி இப்படி இருக்கக்கூடிய அனைத்திற்குமான ஆதி இறைவனே நீ வந்து எங்கள் கண் முன்னாடி தோன்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. இது பிரம்மதேவர் சொல்ல, தேவர்கள் அவர்கள் பங்குக்கும் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரம்மதேவரே உங்களை பார்த்ததில்லை, இப்படி இது தேவையா? அவர் தான் காப்பாற்ற கூப்பிட்டு வந்துருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பிரம்மதேவரே உங்களை வந்து பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட ஆதியான தெய்வம் நீங்கள் எங்களுக்கு காட்சி கொடுக்க வேணும்னு வேண்டுறாங்க. பிரம்மதேவர் ஒன்றும் சொல்லலை. சரி பரவாயில்ல, அது உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாரோ என்னவோ. அப்போ இவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஸ்ரீமன் நாராயணர் 4 கரங்களும் சங்கும் சக்கரமும் கதாயுதமும் தாமரையும் ஏந்தி நல்ல அழகான திருமேனி வடிவு பூண்டு அந்த இடத்துல அவர்கள் முன் காட்சி தருகிறார். அப்போது அவரை வேண்டி வணங்கி நின்று உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி நிலைகளை சொல்ல, ஓகே கிராண்டட், உங்களுக்கு உண்டான எல்லா செல்வ செழிப்பையும் பழைய அந்த ஒரு தேஜஸ் அந்த ஒரு வனப்பையும் நான் உங்களுக்கு வந்து தருவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பார்கடலில் போட்டு மந்தரமலை, ஒரு சில இடத்துல மந்தாரமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நிலைநாட்டி வாசிகை என்ற பாம்பை கயிறாக்கி அதே தேவர்களை வந்து அதாவது சாம அடிப்படையில் அப்படின்னா என்னென்னா ஒரு கொஞ்சி அப்படியே பண்ணிக்கலூண்ணா பாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சாம தான பேத தண்டம்னு 4 இருக்கிறது. அந்த சாமங்கிறது வந்து கொஞ்சி அசுரர்கள்ட்ட போய் மூர்க்க குணம் கொண்டவங்கள்ட்ட போய்ட்டு ஆயா சொல்லியிருக்காரு, போட நீயாச்சும் அவனாச்சுன்றுவான். அவன்கிட்ட என்ன சொல்லணும், பாருப்பா பாப்பா ப்ளீஸ் பண்ணுனா நல்லதானே நிறைய கிடைக்கும்பா வாயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இப்போ சாம குணம் கொண்டு அசுரர்களையும் நீங்கள் அழைச்சி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வந்து திருப்பார்கடலை வந்து நீங்கள் கடைங்க, உங்களுக்கு வந்து உண்டான நல்ல காரியத்தை அதிலிருந்து நிறைய பொருட்கள் வரும், அதை சம அளவில் நானே பங்கிட்டு கொடுத்து நான் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன்னு விஷ்ணு பகவான் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க, அசுரர்கள்ட்டையும் அந்த அப்படி சமாதானமாக பேசி வாப்பா நீ பெரியாள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ மந்தாரமலையை எடுத்து திருப்பார்கடல் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா, அப்படி இப்படி இந்த நல்ல இருட்டாக இருக்கக்கூடிய மேகத்தில் வெண்ணிலா வந்து அப்படி மேலே அப்படி இருந்ததுன்னு எப்படி இருக்கும், வெள்ளையேறு, அது வந்து அப்பழுக்கே இல்லாமல் அதில் ஒரு பொட்டு கூட அழுக்கு இல்லையா, அவ்வளோ வெள்ளையாக இருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமா திருப்பார்கடல். அப்போ அதில் வந்து மந்தாரமலையை வச்சாச்சு, வாசிங்கிற பாம்பை வந்து அதில் சுற்றியாச்சு. அசுரர்கள் வந்து வாசியினுடைய வாய்ப்பகுதி, பாம்பினுடைய அந்த வாய்ப்பகுதியில் அவர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் வந்து வால் பகுதியில் இருக்கிறாங்க, கடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கடைய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த மலை வந்து அந்த திருப்பார்கடலுக்குள்ளே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கா. அப்போது ஆமை ரூபம் கொண்டு, ஆமை ரூபத்துக்கு என்ன எங்கள் டவால் இதில் வரல, மச்சாவதாரம் தானே, சரி, அந்த ஆமை ரூபம் கொண்டு விஷ்ணுவே வந்து அந்த மலைக்கு ஒரு பேஸ் கீழே வந்து ஒரு பேஸாக வந்து நின்றுக்கிறார். மறுபடியும் அவரே வந்து இன்னொரு அசுர உருவம் இன்னொரு திவ்ய ரூபம் தரித்த அசுரர்கள் கூட அவர்களுக்கு ஹெல்ப்பாக போய் நிற்கிறார். இன்னும் 4 கரங்கள் கொண்ட திவ்ய ரூபம் கொண்டு தேவர்கள் பக்கமும் வந்து நிற்கிறார். வந்து அவங்க கூட சேர்ந்து இவரும் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு உன்னதமான உருவம் கொண்டு இந்த மலைக்கு மேலே போய் அவர் வந்து இந்த மேலே வந்து ஒரு டாப், அதாவது இப்போ ஒரு கடைன்னு வச்சுங்களேன், இந்த கீழே வந்து உட்கார்றதுக்கு ஒரு பேஸு, மேலே ஒரு பகுதி வந்து இப்படி அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் இது வந்து அச்சு மாறாமல் இப்படி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மேலே வந்து இவர் போய் நின்று அழுத்தி பிடிச்சிக்கிறார். இந்த மேலே நிற்கக்கூடிய அந்த ஒரு உருவம் இருக்குல்ல, அது அசுரர்களுக்கும் தெரியல, தேவர்களுக்கும் தெரியல. அது அவர் வந்து அதுதான் நம்மளுடைய 3வது கண். சரிங்களா? ஸோ பின்ன வருவோம், அது மறைமுக அர்த்தங்களில் விட்டுருவோம். இப்போது அந்த மேலே வந்து இறைவனார் வந்து அந்த இடத்துல மேலே அமர்ந்து நின்று அந்த மலை வந்து அச்சு மாறாமல் அவர் வந்து கடையிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ இதை கடையும் பொழுது அந்த நாகத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மூச்சு காத்திருக்கு இல்லையா, அந்த விஷம், அது வந்து அசுரர்கள் மேலே பட்டு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை பூரா நீக்கிறது. இந்த மூச்சு இது வேகமாக விடும் பொழுது அந்த மூச்சு காத்துப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுதான். அப்போ அது வரும்பொழுது தேவர்கள் மேலே அது பட்டு
நல்ல அப்படி இனிமையான ஒரு லேஸ் அப்படி மலைச்சாரல் வந்து இவர்கள் மேலே அடிக்கி இவர்களுக்கு ஒரே இதமாக இருந்து இவர்களுடைய புத்துணர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கான். இந்த ஒரு சுகத்தோடு இருந்து அவர்கள் வந்து இந்த திருப்பாற்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி கடையும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு செல்வங்கள் அதிலிருந்து வருது. முதல்ல காமதேனு வருது. அந்த காமதேனுனுடைய அழகை பார்த்து எல்லாரும் அப்படி பேன்னு எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படி நிற்க, இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம், இதை விட பயங்கர அழகாக நான் ஒன்று வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திற்கே மோகினியாக விலகக்கூடிய வாருணி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல வர்றாங்களாம். அடுத்தது வந்து தேவ பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பாரிஜாத மலர் பூர்க்கக்கூடிய அந்த மரம் தோன்றியதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அழகு மிகுந்த உருவ அழகு, மனதில் நல்ல ஒரு அழகு கொண்ட அப்சர பெண்டிதர்கள் வந்து வந்தார்களாம். பின்ன சந்திர பகவான் தோன்றினாராம். பின்ன வந்து விஷம் வந்து தான் அதை வந்து நாகங்கள் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அமிர்த கலசத்தை ஏந்தி தன்வந்திரி பகவான் வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இதோட திருப்பம் நிற்காமல் இப்படி இன்னும் நிறைய செல்வங்கள் வருது. கூட அந்த இடத்துல திருமகளும் வருகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு. இப்போ திருமகளை பார்த்த உடனேயே எல்லாமே அப்படியே அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. தன்னிலை மறந்து திருமகளை பார்க்கிறார்கள். அத்தனை ஒரு அழகா, அவ்வளவு ஒரு அழகுனாலும் அவ்வளவு ஒரு அழகா அது அப்படி இப்படி நிற்கிறவங்க நின்ன மாணிக்கே இருக்கிறாங்க அப்படியே. அப்போது தன்னுடைய சுய நினைவுக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்ம வந்து திருப்பார்கடலே வந்து ஒரு பூவாக தன்னை உருமாற்றி கொண்டு தாயாருக்கு வந்து ஒரு ஒரு சாமிக்கு கொடுக்கறதுக்காக தன்னையே ஒரு பூவாக மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல சாமி வந்து தான் அது கொடுக்கறதுக்காக வந்து தான். அங்கே கங்கை முதலிய நீர்கள் எல்லாம் வந்து புனிதமான நீர்கள் எல்லாம் வந்து சாமிக்கு திருமஞ்சனம் செஞ்சு தான். இதுபோல் நிறைய சொல்கிறாங்க. இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, அந்த திருமணம் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. சாமி வந்து அப்படியே குளிப்பாட்டி குளிர் வச்சு அலங்காரம் பண்ணி அது ஏற்கனவே அழகு, அதற்கு இன்னும் மரியாதையும் அலங்காரமும் செஞ்சு அப்படியே சாமியை வேண்டி வணங்கி நிற்கும் போது அந்த மாதிரி ஜொங்கின்னு போய் நாராயணனுடைய மார்பில் வந்து அமர்ந்துருச்சான். அப்போ இது இன்னும் ஒரு மகிழ்ச்சி. இவர்கிட்ட தாங்க நம்ம வந்து ஹெல்ப்னு கேட்டு போனோம், அவர்கிட்டயே போய் இந்த அம்மா போய் உட்காந்துருச்சு. அப்போ இவர் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிட்டாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யார் அசுரர்களுக்கு ஒரு இது என்னென்னா, முன்னமே என்ன பார்த்தோம், நல்ல குணம், நல்ல நடத்தை, நல்ல செயல் போன்று இருக்கக்கூடியது எது ஒன்றும் நடந்தாதான் நம்ம முதல்ல சாமியவே கும்பிடுவோம். அப்படி எந்த விதமான குணமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு தீய வழி தான் இருக்கும். இந்த தீய வழி இருக்கக்கூடிய இடத்துல தாயார் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துருக்கோம். எந்த விதமான செல்வங்களும் நம்மகிட்ட இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ திருமகள் என்ன பண்ணுறா, நாராயணனுடைய திருமார்பில் போய் அமர்ந்துடுறார். இப்போது நற்குணங்கள் அப்படிங்கிறது தேவர்கள்ட்ட வந்துடுச்சு ஏற்கனவே, ஆனால் அசுரர்கள்ட்ட இல்லை. அப்போ இவர்கள் ஏற்கனவே இந்த பாம்பனுடைய விஷம் பட்டு இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ திருமகளும் அந்த இடத்துல போயிட்டா இன்னும் வலு குறைஞ்சி போச்சு. ஆனால் அவர்களுடைய புத்தி மட்டும் திருந்தின மாட்ட காணும். என்ன பண்ணுறாங்க, அந்த பலம் இன்னும் பலம் எல்லாம் இருக்குது. போய் தன்வந்திரி பகவானை வந்து அடித்து பிடுங்கி அவர்கிட்டருந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிடுறாங்க. இவர் வந்து பார்க்குறாரு, திருமால் பார்க்குறாரு. பார்த்தோன்னே சரி வாங்கி தரையோ, டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மோகினி உருவம் கொண்டு அப்படியே அவர்களை வந்து ஏமாற்றி அந்த கலசத்தை எடுத்து கொண்டு வந்து இது வச்சுட்டு இவங்களுக்கு வந்து தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் அமிர்தத்தை கொடுத்துட்றாரு. தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் பார்த்தோன்னே சண்டை கட்டுறதுக்கு போகிறாங்க. பட் இப்போ தான் தேவர்களுக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் வந்துருச்சு, எல்லா விதமான ஆயுதங்களும் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சுல. அசுரர்கள் போட்டு பெண்டு நிமித்திடுறாங்க. இவர்களை எதிர்த்து ஏற்கனவே பலம் குன்றிய நிலையில் இருக்கக்கூடிய அசுரர்கள் நாலா பக்கமும் தெரிச்சு ஓடக்கூடிய அந்த ஒரு நிலை வருது. தேவர்கள் பழைய அந்த ஒரு தேஜஸ் பொருந்திய அந்த ஒரு நிலை அப்படிங்கிற தேவர்களுக்கு வந்துடுது. தேவலோகமும் அவர்களுக்கு மறுபடியும் கிடைக்கப்பெறுகிறது. அப்போ இந்த சூழல் இருக்கும் பொழுது நல்ல சூரியன் வந்து அப்படியே உதித்து வரக்கூடிய ஒரு நேரம். தேவேந்திரன் வந்து தன்னுடைய அரியணையில் அப்படியே உட்காந்து இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். தன்னை மறந்த ஒரு நிலையில் அப்படியே இருந்து தாயினால் தானே நமக்கு இந்த ஒரு நிலை வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீதேவியை வந்து அவர் பூசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இதை நான் சொல்லி முடித்தேன்னா இதுக்கே நான் ஒரு வீடியோ 2 வீடியோ பண்ணணும். நீங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணம் வாங்கி படிக்கும் பொழுது இந்திரதேவன் தாயாரை எப்படி பூசித்தாருங்கிறது ரொம்ப அழகாக ஒரு விவரமாக எழுதியிருக்காங்க. தாய் வந்து இவ்வளோ அழகுடையவள், இவ்வளோ கருணாரூபமானவள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி இது பண்ணுறார். அப்படி வேண்டும் பொழுது தாயாரே வந்து இந்திரதேவன் முன்னாடி தன்னுடைய திருக்காட்சியை காட்டுகிறாள்.
அப்போது தேவேந்திரனை பார்த்து தேவேந்திரன் வணங்கி நிற்கிறார். உனக்கு என்னப்பா வரம் வேணும்? இவ்வளோ அழகாக பாராட்டினே இல்லை, ஓகே மனம் குளிர்ந்துருச்சு, உனக்கு என்ன வேணும்? நான் தாயார்கிட்ட ஒன்று, தாயே உம்மிடம் வரம் கேட்பதற்கே எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கும் போது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். நான் கேட்குறது ஒரே ஒரு வரம் தான், 3 உலகங்களும் நீ என்றுமே நீங்காமல் இருக்க வேண்டும். இவ்வளோ மட்டும்தான் என்னுடைய வரம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. கிராண்டட், அவ்வளோதான். 3 உலகங்களும் நான் என்றைக்கும் நீங்குவதாக இல்லை. ஸோ உன்னுடைய வரம் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த நாள் முதல் வந்து தாயார் 3 உலகங்களிலும் எப்படியும் ஒரு வண்ணம் தாயார் இருக்கிறாள், அவருடைய திருவருளை காட்டுகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து பராசரர் சொல்லி முடிச்சோன்னா அவர் சொல்கிறார், இப்போது லட்சுமி தேவியை மட்டும் தனியாக அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. முன்னாடி வந்து பிருகு மகரிஷிக்கும் கியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவிக்கும் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தில் தாயார் இங்கே தோன்றினார்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம். எப்பெல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய ஒரு அவதாரத்தை எடுக்கிறாரோ, ஒரு மனிதனாக தோன்றினால் தாயாரும் மனிதனாகவே தோன்றுவார். ஒரு தேவன் ரூபம் கொண்டு தோன்றினால் தாயாரும் தேவ ரூபம் கொண்டே தோன்றுவார். இறைவனார் எந்த ஒரு உருவம் கொண்டு என்ன தன்மையில் அவர் தோன்றுகிறாரோ அதற்கு ஒப்பாகவே தாயார் பின்ன ஒரு பிறப்பை எடுத்து அவர் கூடவே வருவார். இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. இவர் எப்படி வர்றாரோ அப்படியே அந்த அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வரும். இவர் கிளம்பினார்னா அந்த அம்மா பின்னாடியே ஓடி போயிடும். இவங்க 2 பேர் இப்படியே இருப்பாங்க, இவங்களை பிரிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த தாயை வழிபட்டு நிற்கும் பொழுது 2 பேருனுடைய புண்ணியமும் கிடைக்கும் அந்த இடத்துல. தாயார் அருள் செய்யும்போது இறைனாரும் அருள் செய்வார், இறைனார் அருள் செய்யும்போது தாயாரினுடைய அருளும் வந்துடும். ஸோ யாரை வேண்டுனாலும் கூட வந்து இன்னொன்று கொசுறு அடுத்தும் சேர்ந்து வந்துடும். நமக்கு எப்படி ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா, பை 1 கெட் 1 ஃப்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று வேண்டும் பொழுது இன்னொன்று கூடவே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இறைவனை வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனே இது விஷ்ணுவுக்கு மட்டும்தானா? அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து அந்த ஆதி நிலையை உருவத்தின்பால் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த உருவத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் சிவன் பார்வதியை வச்சுக்கோங்க, பிரம்மா சரஸ்வதியை வச்சுக்கோங்க, முருகரும் வந்து வள்ளி தெய்வானையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் கிடையாது. இதெல்லாமே வந்து ஆதி தெய்வத்தினுடைய அந்த உருவத்தை ஒரு சக்தி உருவமாக காட்டுவதுக்கு நமக்கு ஒரு கதை ரூபமாக சொல்லக்கூடியது தான். நீ இப்படி தான், இது மட்டும்தான், இது வைணவ சம்பிரதாயம் பெண் அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து அழுக்குட்டைய மனதனுடைய ஒரு வெளிப்பாடு, அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும். நீங்கள் கல்யாணமாக இருக்கா, நீங்களும் உங்கள் பொண்டாட்டி நின்று நீங்கள் 2 பேருமே சாமியாக நினச்சி நீங்கள் வேண்டுனீங்கனாலும் சரி, சாமியெல்லாம் கோச்சிக்காது. சரிதானுங்களே? ஆல்ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.